ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா உண்மையில் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தால் இவருக்கு ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டன்னு சொல்லி மக்கள் மத்தியில பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஏன்னா இவர் நல்லது தானே செஞ்சவர்றாப்பா, நல்லது செய்யறதுக்கு விட மாட்டீங்களோ என்ற மாதிரி பல கேள்விகள் எழும்பப்பட்டிருக்கு. இதற்கு பின்னால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். முதலாவது வந்து மன்னாரில் ஒரு உயிரிழப்பு ஒன்று நேர்ந்திருக்குது. வைத்தியரின் கவன ஈன குறைவா, அதாவது உரிய நேரத்தில் ஒரு சிகிச்சை வழங்கப்படாததால் வந்து ஒரு பெண் ஒரு ஆள் இறந்திருக்கு. அவருக்கு ஒரு கை குழந்தையும் இருக்குது. அப்ப அந்த சம்பவத்துக்கு வந்து காரணம் சிகிச்சை வேலைக்கே கொடுத்திருந்தா அந்த பிள்ளையை காப்பாத்தி இருக்கலாம். ஆனால் சிகிச்சை உரிய நேரத்தில் கிடைக்கப்படாதபடியா தான் வந்து அந்த பெண் உயிரிழந்திருக்கிறா. அது வந்து ஒரு தாய், ஒரு கை குழந்தைக்கு தாய். சரியா? அப்ப இந்த பிரச்சனையும் போது இதற்கு தங்களுக்கு ஒரு நீதி தேவை என்று சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து கேட்டிருக்கிறோம். அதற்கு தான் கட்டாயம் பாரு என்று சொல்லி பேராதனையில் நின்ற டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவைகளுக்காக தான் கொடுத்த வாக்குக்காக தனது மக்களுக்காக வந்து அந்த இடத்துல வந்திருக்கிற இது இந்த உண்மை பொய் என்னன்னு சொல்லி இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும், சரியான முறையில அவைக்கு ஒரு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டி இருக்கிறது. அவருக்கு கோர்ட்ல கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப பிணையில இருக்கிற போல. அதே நேரம் வந்து ஒரு கேஸ் வந்து இருக்கும் பொழுது அவர் சட்ட ரீதியாக இன்னும் ஒரு விடயத்தில் தலையிட முடியாது. அதாவது இந்த கேஸ் போய்கொண்டிருக்கு, சில விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் இவரால் செயல்படுத்த முடியாது. குறிப்பா இந்த மாதிரி பொது வழியில பல கருத்துக்கள் போடுறது, இந்த பிரச்சனை இந்த வைத்தியத்துறை சம்பந்தமாக தான் இவருக்கு உரிய பிரச்சனை கேஸ் போடப்பட்டதால இந்த வைத்தியத்துறை சம்பந்தமாக ஒரு சில நடவடிக்கைகள் வந்து இவர் எடுக்கிறார். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கேக்க அதையும் மீறி உண்மையில் என்ன நடந்தது என்று தெரிவதற்காக சம்பவ இடத்துக்கு வந்து மன்னாருக்கு வந்திருக்கிறேன். மன்னாருக்கு வந்து மன்னார்ல அந்த டாக்டரோட ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அர்ஜுனாவை வந்து உள்ளுக்கே வர விடையில நீங்க என்னென்று வருவீங்க, உங்களுக்கு வரதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் இருக்கேங்க, நீங்க என்னென்று வருவீங்க, இதை பற்றி கதைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு பக்கம் ஒரு உயிர் போய்விட்டது, அதை பற்றி கதைப்பதற்கு எவரும் இல்லை, அதற்குரிய பிரச்சனையை பார்ப்பதற்கு எவரும் இல்லை. அர்ஜுனா என்ன பிழை செய்தார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இருக்கின்றது. சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது அர்ஜுனா செய்தது பிழை. ஏனென்று சொன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு போய்க்க அவருக்கு இனிமேல் வெயிலே கிடைக்காது. ஒரு பிரச்சனையில இருந்து கோர்ட்ல கேஸ் போய்கொண்டிருக்கு, இழுபட்டோன்றிருக்கு, வெயில போய்கொண்டிருக்கேக்க அதை தாண்டி இன்னொரு பிரச்சனைக்கு கேஸ் போடும்போது அவருக்கு வெயில் கிடைப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். சரியா? அதை தாண்டி அந்த டாக்டர் மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் வந்து அர்ஜுனாக்கு எதிராக வந்து பதிவு செய்த வழக்குல தேவையில்லாம அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க, இவருக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தப்பட்டவர் இல்லை, இன்னும் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வந்திருக்கு, பொது வழியில வீடியோ எடுக்கலாம் போது இதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டால அவரை வந்து விசாரிக்கணும் பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில விட்டுட்டு டாக்டர் வெளியில வந்த அப்புறம் லைவும் போட்டு அதற்கு பின் திருப்பி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல சின்ன ஒரு கிளிப் ஒன்று இருக்கு பாருங்க. இது வைத்தியர் விசாரணையும் போது உள்ளுக்க போறது சொல்றது. இதை தாண்டி மீண்டும் அந்த நீங்க போட்டோக்கள் பார்த்திருப்பீங்க, கைதிகளை ஏற்றி செல்லும் வாகனத்துல அவரை ஏற்றி சென்றிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி. அவர் மன்னார்ல கைது செய்யப்பட்டு தச்சமயம் வவுனியா சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். 5 நாள் வந்து அவர் வெளியில வரையிலாதான், பெயிலும் குறுக்க இல்லாதான், எத்தனையோ லோயர்மா இப்போ கதைச்சு பார்த்தனும் சரி வரையில. இந்த நேரத்துல இன்னும் ஒரு கேள்வி எழும்புது. நீங்கள் சட்டத்துக்கு சார்பாக இருக்க வேண்டுமா அல்லது மக்களுக்கு சார்பாக இருக்க வேண்டுமா? ஒருத்தன் சட்டம் சார்ந்து சில விஷயங்களை மறக்கும் போது மனச்சாட்சி இல்லாதவனாக மாறப்படுவது உண்மை. அந்த நேரத்துல வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து சட்ட ரீதியாக அவர் செய்தது பிழையாக இருந்தாலும் மக்கள் மத்தியில அவர் செய்த வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அவரை வந்து கடவுளாவை பார்க்க வலிக்கிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி மனுஷன் எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வழிநடத்தணும் என்ற ஒரு கேள்வியும் ஒரு விவாதம் வந்து இந்த இடத்துல முன் வருது. அவர்கள் முன்வைப்பதில் தப்பு இல்லை என்று சொன்னா அந்த மனுஷன் நடக்கிறது அப்படி இருக்குது. நல்லதுக்காக ஒரு விஷயத்தை செய்ய வந்து ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே போகுது. இந்த நேரத்துல வந்து குறிப்பிட வேண்டியது, நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வீடியோல குறிப்பிடுறேன், நீங்க இதுக்கு இந்த வீடியோ பாக்குறாங்கல்ல, டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சார்பு இல்லாதவர்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள்.
அது நிச்சயம் உறுதி. அப்படியும் வந்து ஒரு நபரை பிடித்தவர்களும் இருப்பார்கள், பிடிக்காதவர்களும் இருப்பார்கள். அதான் மனித நியதி. ஆனால் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை விட்டு அதன் பின்னால் உள்ள பிரச்சனையை பாருங்க. அவருடைய அரசியல் நடவடிக்கையில் அது சம்பந்தமான மாற்று கருத்துக்களை விட்டு அவர் எதுக்காக குரல் கொடுக்கிறார் என்று பாருங்க. இந்த நேரத்தில் ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போனதுக்கு என்ன ரீசன் என்று சொல்லி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தார்களா என்று சொன்னா எனக்கு தெரிந்த இன்னும் இருக்கவில்லை. உங்களுக்கு அந்த உயிர் போனதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இருந்தா எனக்கு நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை தாண்டி ஏற்கனவே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை ஒருவர் தாக்கிய வீடியோ வந்து இன்னும் ஒரு மருத்துவரை தாக்கின வீடியோ வந்து ஆதாரத்தோட இருக்குது. அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்றால் இல்லை. இந்த பிரச்சனைக்கு சார்பான குடும்பம் என்ன மாதிரி இருக்கு, அந்த குடும்பத்தின் நிலைமை எப்பொழுதுன்னு சொல்லி அதற்கு சார்பாக ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்பட்டா இல்லை. ஆனாலும் எடுத்த முதலாவது நடவடிக்கை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனால் கைது செய்வது. நீங்க ஒருவரை வந்து வளர்த்து வர என்னன்னா ஒருத்தனுக்கு பிரஷரை கொடுத்து ஒருத்தனை வந்து இல்லாம ஆக்குவோம், ஒருத்தனை இந்த மாதிரி சட்ட திட்டங்களால வந்து அதான் சட்டத்தை கொண்டு ஒருத்தனை முடக்க நினைக்கும் போதுதான் அவன் இன்னும் வீரியமாக தலைவனாக மாறுகின்ற ஒரு கோட்பாடு வந்து வெளிவருது. ஒருத்தனை சும்மா விட்டா குறைவன் செய்யறது பல தரப்புல எதிர்ப்பு வந்தாலும் ஒருத்தனை பேசாம இருக்க வந்து அது அவ்வளவு பெருசா எஃபெக்ட் ஆகாது. ஆனா இவன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தனை முடக்க வந்து அதைத்தான் நீங்க முடக்குவதற்கு இருக்கிற முயற்சியை தான் ஒருத்தன் வந்து சாதனையாளனாக மாத்தி கொண்டிருப்பான்னு சொல்லுவார்கள். அந்த வழியில வந்து இன்றைக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாரும் முழக்கத்துல இப்ப இருக்கிறோம். எப்ப டாக்டர் வெளியில வருவார், எப்ப அவரை பார்க்கலாம், அவற்றை நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மக்களுடைய கேள்விகள் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்கள் டாக்டருக்குரிய ஆதரவு இன்னும் கூறிக்கொண்டான் போயிருக்கே தவிர குறைந்ததாக வந்து கேள்விப்படவில்லை. ஒரு சில விமர்சனங்கள் டாக்டர் மீது முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரியும் நானும் என் சம்பந்தப்பட்ட ஒரு சில விமர்சனங்களை முன்வைத்தேன். அதை தாண்டி இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் வைத்தியத்துறை வந்து இவ்வளவு சீரழிந்து போகும் ஒரு தன்மைக்கு இருக்கக்கூடாது என்பது உண்மை. அதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு. அதே மாதிரியே வந்து இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயிர் ஒரு இடத்துல மருத்துவ வசதியே இல்லை, ஒரு பின்தங்கப்பட்ட இடம், இல்லாட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்றதுக்கு கணக்கு டைம் இருக்குது, அதால உயிர் போயிட்டு என்றதை தாண்டி மருத்துவமனையில இருந்து சிகிச்சை வழங்கப்படாத காரணத்தால் ஒரு உயிர் போயிருக்க சொல்லேக்க அதை பற்றி நாங்க கதைக்க வேணும். இன்றைக்கு இந்த பிரச்சனை இன்னும் ஒரு ஆளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லேக்க நாங்களாம் இதுக்கு சரியாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப மக்களுக்கு நான் சொல்றேன், எந்த தரப்புல சொல்ற வாக்குவாதம், எந்த தரப்புல சொல்ற கருத்து என்னவாக இருக்குன்னு சொன்னால், இந்த வைத்தியத்துறை சம்பந்தமாக ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குரல் பலமாக இருக்க வேண்டும். எல்லாருமே வந்து கண்ணுக்கு முன்னால பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, அதை விட்டுட்டு இன்னும் ஒரு பிரச்சனைக்கு மாறுறீங்க. உங்களுக்கு எது வைரல் நியூஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் திசை மாறி கொண்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அடிப்படை வைத்திய சேவை நாங்க பயப்படாம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ன்றேக்க வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். மருத்துவமனை அனைவருக்கும் முடியாது. மருத்துவமனையில் வந்து ஒழுங்கான சிகிச்சை நடைபெறுகிறது, எங்களை உயிர் போப்போன்னு நாங்க நம்பி போயேக்க நாங்க பயத்தோட போயல. மருத்துவமனைக்கு போனா எங்களுடைய வாழ்வு திரும்ப கிடைக்குது, எங்களோட உயிர் காப்பாற்றப்படுது என்ற சூழ்நிலை மாறி மருத்துவமனைக்கு போயேக்க இந்த மருத்துவமனைக்கு போனா தான் எங்களை உயிர் காப்பாற்றப்படும் என்ற சுச்சுவேஷனுக்கு இப்ப வந்திருக்கிறது. மணி மருத்துவத்துறையில் வியாபாரம் என்பது அதிகமாக காணப்பட்டாலும் இந்த நிலைமை வரணும் என்று சொன்னா நீங்கள் வைத்தியத்துறையில நடக்கிற ஊழலுக்கு எதிராகவும் வைத்தியத்துறையில ஏற்படுகின்ற சில தவறுகள் எல்லா இதுலயும் வந்து சிறிய ஒரு தவறு வந்து ஓகே சின்ன தவறா இருக்கலாம், ஆனா மருத்துவத்துறையில ஏற்படுகின்ற சிறிய தவறு வந்து ஒரு உயிருடன் சம்பந்தப்பட்டது, அதை உணர்ந்து செய்யப்படுங்கள். ஓகே, எல்லாரையும் மாதிரியே நானுமே வெயிட் பண்றேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அப்போ இந்த ரிலீஸ் ஆவே அவர் சம்பந்தமான பிரச்சனை எவ்வாறு இருக்கிறது, இன்று அவருக்கு போறப்பட்ட வழக்குக்கு வந்து ஜாமீன் இது வரைக்கும் கொடுக்கப்படையில ஜாமீன் கொடுக்கப்படுமா இல்லையா, இவர் இப்ப இந்த பிரச்சனையை மாற்றின அதாவது சட்ட ரீதியாக வந்து இவர் செய்த விஷயம் இப்பொழுது பிழையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து இது ஒரு சரியான முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லி மக்கள் ஆதரவு கூடிக்கொண்டுதான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை வந்து இவர் என்னென்ன மாதிரி பேஸ் பண்ண போறோம், இதுல இருந்து எப்படி வரப்போறேன்னு சொல்லி எனக்கும் தெரியல. இது சம்பந்தமான வேறு ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இவர் சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்கள் நாளைக்கு நாளைக்கு அப்படித்தான் வந்து அவர்கிட்ட பிரச்சனை என்ன மாதிரி சொல்லி வடிவா நியூஸுக்கு வலிச்சதுக்கிறோம். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ற தாண்டி இந்த வீடியோ மக்களுக்கு போய் சேரணும், வைத்தியத்துறையில இன்னும் இப்படியான ஊழல்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு
தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தா வைத்தியத்துறையில இந்த மாதிரி ஊழலால எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, வைத்தியத்துறையில விட்ட தவறால நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா உடனடியா நீங்க அதை வீடியோவை மேக் பண்ணி பொது வழியில தெரியப்படுத்துங்க. என்றதான் கணக்க பாதிக்கப்பட்ட பேர் எல்லாரும் ஒன்று சேரைக்கு இதுக்கு சரியான ஒரு நீதி ஒன்று கிடைக்கும். நன்றி.